எல்லா தமிழ் உறவுகளுக்கும் மீனாழி மீன் வளர்ப்பு பயிற்சி பண்ணை சார்பாகவும் மீன் வளர்ப்பு பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 1 கிலோ மீன் வளர்வதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும், அது எவ்வளோ உணவுகளை உட்கொள்ளும், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். FCRன்னு சொல்லக்கூடிய ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நீங்கள் பயோஃப்ளாக் முறையை பயன்படுத்தி அல்லது பண்ணைக்குட்டி முறையை பயன்படுத்தி மீன் வளர்ப்பு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 6 கேள்விக்கான பதில்கள் தெரியணும். பயோஃப்ளாக் தொட்டியில் மீன்கள் வளர்ப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயோஃப்ளாக் தொட்டியோடைய தண்ணீர் அளவு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதற்கு எவ்வளவு மீன் குஞ்சுகள் நீங்கள் விட வேண்டும், அந்த மீன் குஞ்சுகள் விரால் மீன்களா இல்லை கெண்டை மீன்களா, அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுனா பயோஃப்ளாகில் ஃப்ளாக் மெயின்டெனன்ஸு எவ்வளோ செய்யணும், அதாவது ஃப்ளாக் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அது இல்லாமல் 1 கிலோ மீன் வளர்கிறதுக்கு எவ்வளோ தீவனம் அது எடுத்துக்கும், அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு மீன் 1 கிலோ ஆகிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வளராமல் இருப்பதுக்கு என்ன காரணம், மீன்களுக்கு நோய் வருவதற்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோடைய பயன்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மற்றவங்களுக்கும் ரொம்ப பயன்படும். வீடியோ பார்க்கின்ற நண்பர்கள் மீன்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்களோட நண்பர்கள் ஏதாவது மீன்கள் வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க நஷ்டத்திலே மீன் வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க